ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது R15M மாடல். அண்ட் இந்த பைக் நான் ஏன் வாங்க போகிறேன், எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்தேன், இந்த R15ல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுல இப்போ நம்ம வந்திருக்க V4 அண்ட் M வெர்ஷனில் எனக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கு, அது ஏன் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷோரூமில் போயிட்டு பார்த்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சில்வர் வெர்ஷன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த பைக்கையும் பார்க்குறதுக்கே பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீமுங்க, பார்த்தவொடனே கண்ணை பறிக்குது. அந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீமு, ஒரு சில்வர் வேரியண்ட்டில் மைல்டாக ப்ளூவை மிக்ஸ் பண்ணி அங்கங்கே பேச்சஸ் மாதிரி ஒரு லைன் மாதிரி கிரியேட் பண்ணி சென்டரில் ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வேறு மாதிரி இருக்குது. இது தவிர்த்து நம்மளுக்கு வந்து ரெட் வெர்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ப்ளூ வேரியண்ட் இருக்குது அண்ட் ஒரு மான்ஸ்டர் எடிஷன் வேரியண்ட் இருக்குது அண்ட் பிளாக் இருக்குது. ஸோ இதில் என்னோட நான் பைக் வாங்கணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிசைன் ரொம்ப முக்கியம். பார்த்தவொன்னே ஒரு அட்ராக்ஷன் வரணும்னு நினைப்பேன். அதோட ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் மீறி ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேக்கட் பைக் நான் அவ்வளோ விரும்ப மாட்டேன். ஃபுல் ஃபேரிங் பைக்காக இருக்கணும் அண்ட் அதோட டிசைன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்ததில் டிசைன் வைஸ் R15M மாடல் வேறு லெவலுங்க. V4ம் டிசைன் வைஸ் சேம் தான், வேறு எதுவும் அதில் இது இல்லை. கலர் ஸ்கீம் மட்டும் மாறுது. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். SMS அலர்ட், கால் அலர்ட், மொபைல் பேட்ரி ஸ்டேட்டஸு, கனெக்ஷன் ஸ்டேட்டஸு, சார்ஜிங் வேணும்னா ஆப்ஷனலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 750 சம்திங் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து நீங்கள் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பைக்கோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த டைம் ஒரு கிளாஸ் டி பைக் ஃபங்க்ஷன் LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஃபர்தராக பைக் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் விஷனில் எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். ஸோ இது தவிர்த்து டுவெல் சேனல் ABS இருக்குது, வெயிட் 142 kgs இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டெல்டா பாட்ஸ் ஃப்ரேம் செட்டப்பில் வந்திருக்கு. ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் சேனல் ABS இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுக்கு பிரேக்கிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டயர்ஸ் இது உங்களுக்கு கண்டிப்பாகவே கம்ஃபர்ட்டான ஒரு உங்களோட கர்வ்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இன்ஜின் கட் ஆஃப் இது எஸ்பெஷலி இந்த ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பாதி நேரம் நான் ஸ்டாண்டை வந்து எடுக்கவே மறந்துடுவேன் பைக்கில் ஏறும்போது. ஸோ ஏறிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவேன், அதுக்கப்புறம் தான் பார்ப்போம். ஸோ இந்த ஃபியூச்சர் எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் அண்ட் ஸ்லிப்பர் கேட்ச் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் V3 அந்த வெர்ஷன்ஸ்லேயே. பட் இந்த வாட்டி புதுசாக கொண்டு வந்திருக்கு, குவிக் ஷிஃப்டர் கொண்டு வந்திருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர்க் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம வந்து இது மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக்ஸில் பார்த்துருப்போம். பட் ஆனால் இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிட் வேரியண்ட்டில் நம்ம ஒரு பார்த்தது கிடையாது. ஸோ இது கொண்டு வந்ததுக்கு யமஹாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். என்ன சொல்கிறேன்னா, ஒரு கார்னரிங் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பக்காவான ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் இந்த அப்சைட் டவுன் ஃப்ரேம். அண்டு குவிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகும், இல்லை வந்துட்டு ஒரு நார்மல் பைக்கருக்கு எவ்வளோ யூஸ் ஆகுன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் இட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறவங்க, ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறவங்க, இவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பட் நம்மளுக்கு நம்ம இப்போ சென்னைக்குள்ளே இருக்கோம்னா சென்னைக்குள்ளே நம்ம ஓட்டும் போது இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு இல்லை. பட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் பைக்கில் என்னென்னா இருக்கும் அப்படின்றது அளவுக்கு நம்ம இந்த பைக்கில் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம் நம்ம யமஹாக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி ஒரு சூப்பர்பான டிசைன் அண்ட் கலர் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. எனக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ளூ கலர் பைத்தியம்னே சொல்லலாம். எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். பட் என்னவோ தெரியல, எனக்கு யமஹாவில் வர ப்ளூ பிடிக்கலங்க. அவங்க ப்ளூவை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஈவன் V3லேயே கூட சொல்கிறேன், அந்த ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு வந்த ப்ளூ வேரியண்ட் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்த ப்ளூ வேரியண்ட் ஒரு மாதிரி இந்த உஜாலா கலருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீமை கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கண் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் இந்த சில்வர் வெர்ஷனில் கூட அது எனக்கு அந்த ப்ளூ ரிம்மில் இருக்கிறது ரொம்பவும் அட்ராக்ட் ஆகலன்னு சொல்லலாம். பட் அந்த ப்ளூவை ரிம்மில் இருக்க பெயிண்ட்டை அப்படியே பாடியிலையும் அங்கங்கே கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறது அதை ஓவரால் ஒரு கம்ப்ளீட்டாக காட்டுது. ஸோ ரேசிங் ப்ளூ, சில்வர், டார்க் நைட் அண்ட் ரெட் வேரியண்ட் இருக்குது, மெட்டாலிக் ரெட். ஸோ இதுதான் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் V4 அண்ட் R15Mல. இது தவிர்த்து அசசரிஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அசசரிஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்கிட் பிளேட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீட் பம்பர்ஸ்லலாம் வந்துட்டு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அண்டு வேறு என்ன வருது, உங்களுக்கு வந்துட்டு சைட் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க சின்னதாக. அது வந்து ஒரு 1650 வருது. ஸோ அந்த கார்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கேயாச்சும் தவறுதெல்லாம் கீழே விழுந்துட்டிங்கன்னா அது சேஃப் கார்ட் பண்ணும். உங்களோட சைட் பேனல்ஸ் அது வந்து கொஞ்சமாச்சு காப்பாற்றும். ரொம்ப காப்பாற்ற முடியலன்னா ஓரளவுக்கு காப்பாற்றும்னு சொல்கிறாங்க.
எஸ்பெஷலி இதோட சீட்ஸை பற்றி நான் பேசி ஆகணும். சீட்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து R15M வெர்ஷனில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுப்பீரியர் சீட் கொடுத்துருக்கோம். ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. அது கார்பன் ஃபைபராக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. அது நான் நேரில் பார்க்கும்போது அந்த சீட்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அதில் வந்து ஒரு R15Mன்றதை எம்ப்ராய்ட் பண்ண மாதிரி ஒரு லோகோ அந்த இடத்துல இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது தவிர்த்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மோர் லைக் ஒரு கனெக்டிவ் வண்டி. ஸோ இது தவிர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த வண்டி போதுமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, நம்மளுக்கு இந்த பைக் போதும்டா, இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லடா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பைக்கில் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப வருஷமாகவே நான் ஒரு நல்ல பைக் எனக்குன்னு ஒன்று வாங்கணும் அப்படின்றது என்னோடய தாட்டாக இருந்துச்சு. ஈவன் ஹையர் வெர்ஷன் போகலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் பையன்றனால நான் அஃபோர்ட் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி இதை எப்படியாச்சும் எடுத்தாகணும் அப்படின்ற தாட்டில் இருக்கேன். ஈவன் நான் இதுக்கு முன்னாடி கேடிஎம் அப்படி ஏதாச்சும் எடுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு 125cc பைக்கே கேடிஎம்மில் வந்து இந்த காஸ்ட்டை விட அதிகமாக வந்துடுதுங்க ஆன் ரோடு. ஸோ அப்படின்னும் போது என்னடா அப்படின்றது தோணுது. பட் அந்த டிசைன் அது வேறு தான். கேடிஎம் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு, எமகவும் இன்டர்நேஷ்னல் பிராண்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு 155cc இதில் இந்த ரேஞ்சில் கொடுக்கறது எனக்கு ஓகே தான். ஸோ எஸ்பெஷலி டிசைனில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு நல்ல டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் அது இது கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து டிசைன் கேவலமாக கொடுப்பாங்க. இந்தியான்னு வந்தால் மட்டும் அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோர்க் இருக்காது. எந்த ஒரு மேஜர் ஃபியூச்சர்ஸ் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. அது மேபி நம்ம வாங்குறது இல்லையா, இல்லை வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்காதனால கம்பெனி வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுன்றதுக்காக அப்படி கொண்டு வராங்க. மேபி ரீசனாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ரைஸை வந்து ஒரு லிட்டில் பட் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. V3லேருந்து V4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. V4லேருந்து R15 ஒரு 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ண ரேட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா ஓகே அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி கண்டிப்பாக. ஸோ வேறு என்ன, ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சில்வர் வேரியன்ட் பார்த்துருக்கேன். அது ஆல்மோஸ்ட் வந்து 2,10,000 ஆர் 11,000 கிட்ட வருது. சில சில ஷோரூம்ஸில் ஆல்ரெடி ஹெல்மெட்டுன்றது ஒரு டிஃபால்ட்டு. அது ஒரு மொக்க ஹெல்மெட்டை கொடுக்குறாங்க எப்போவுமே. அது நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஹெல்மெட்டை வச்சு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். நல்ல ஹெல்மெட்லாம் கொடுப்பாங்கலாம் தெரியல. ஸோ உங்களுக்கு ஹெல்மெட்டு வேண்டாம் அப்படின்னா ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா கூட நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கணும்னு நினைக்கலாம். நல்ல ஹெல்மெட்டுன்றது சொல்கிறது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் சொல்கிறேன். பட் ஆனால் ஒரு டீசெண்டான ஒரு சேஃபான ஹெல்மெட் தான் கொடுக்குறாங்க. ஸ்டில் பட் அந்த மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து கொடுக்குறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து ஒரு சில ஷோரூமில் ஐ திங்க் வண்டி கவர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக. ஸோ இது நீங்கள் நேரில் போகும்போது ஷோரூமில் நீங்கள் பேசி வாங்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, ஆன் ரோடு வந்து லோனில் போகிறீங்களா, இல்லை வந்துட்டு ஃபுல் கேஷ் பண்ணுறீங்களா அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் இருக்க பைக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே டிமாண்டில் போய்ட்டுருக்கு. நீங்கள் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா V3 வெர்ஷனுக்கு போகலாம். V3ல இப்போ நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ போய் வாங்கினீங்கன்னா V3யை வந்து புஷ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. எப்படியாச்சும் கேஷ்பேக் பண்ணுவாங்க, நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் கூட அசசரிஸ் கூட பண்ணி தந்துடுவாங்க. ஸோ V3 வாங்குறதுக்கு இட்ஸ் அ ரைட் டைம். பட் ஆனால் இப்போ நீங்கள் இந்த வருஷம் தான் வாங்கணுன்னா பெருசாக ஒன்றும் ஆஃபர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டிமாண்ட் இருக்க பைக்கும் பார்க்க நல்லாயிருக்கு. நிறைய ரிவ்யூவர்ஸ் பைக்கை ஓட்டி பார்த்துட்டு பைக் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன தான் வந்துட்டு பவரை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் டார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பைக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லியிருக்காங்க V3க்கும் V4க்கும். ஸோ அண்ட் டிசைன் வைஸ் வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் இந்த பைக்கை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ, அதாவது நம்மளோட ஓன் பைக்கை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ பைக் வாங்கினதுக்கும் அப்புறம் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இது தவிர்த்து ஃபர்தர் எனி அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ், பைக் ரிவ்யூஸ் அண்டு பைக்கில் ட்ராவல், எஸ்பெஷலி இந்த பைக் நான் வாங்கணும்னு நினைக்கிறதே நான் இப்போ வச்சுருக்க பார்த்திங்கன்னா ஒரு டியோ பைக் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பைக் வாங்குறதுக்கு நான் முக்கிய ரீசனே வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் எங்கேயாச்சும் போகணும், இனிமேட்டில் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஆக்சுவலாக இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது நம்மளுக்கு தோன்றது என்னென்னா, ட்ராவலில் இவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. நான் ரீசெண்டாக கூட கொஞ்சம் கொடைக்கானல் அப்படின்னு ட்ரிப் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோஸ் கூட நீங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். அண்டு ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் கையில் இருந்து சில காசுகள் வெளியில் போனாலும் ஒரு சில அதில் கிடைக்கிற ஒரு அனுபவம் அண்டு சந்தோஷம் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றின அப்டேட்ஸ், பைக் பற்றின அப்டேட்ஸ், நம்ம எஸ்பெஷலி R15M வாங்க போகிற பைக் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ஃபர்தர் ட்ராவல் வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் என் சேனலில் நீங்கள் பார்க்கணும். ஸோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போகும்போது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நான் ஒரு நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட இப்போது பெருசாக ஒன்றும் கேட்ஜெட்ஸ் அது மாதிரி இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு வேணால் நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா R15Mோட கம்ப்ளீட் ரிவ்யூ, ரோட் ரிவ்யூ பார்க்கலாம். சரிங்களா? அது நம்மளோட ஓன் பைக்கே பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப புது சேனல் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ப்ளஸ். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.